தேடுங்கள் கண்டடைவீர், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகில் இருக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய இறைவாக்குகள் அனைத்தும் நம்மை உண்டாக்கிய, நம்மை படைத்த கடவுளுக்கு நாம் முழு நம்பிக்கைக்குரியவர்களாகவும், அவர் வழியாக வரக்கூடிய இறைவாக்குனர்களுக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய இறைவாக்குகளுக்கும் செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்கிற பொழுது கடவுளின் அருள் நம்மை தாங்கும், கடவுளின் அருள் நம் மீது பொழியப்படும். இந்த மனநிலையை இந்த ஞாயிறு வழிபாட்டில் பெற்றுக்கொள்ள ஒருவர் மற்றவருக்காக நாம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது புதிய இதயம் டிவி வாயிலாக இந்த பலியை கண்டு பங்கேற்று ஆசிரியருக்காக காத்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுடைய குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த பரிசுத்த பலியின் ஆசிரியரை பெற தடையாக இருக்கும் நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வானோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய வானுலக அரசரே, ஒரே மகனாயுதித்த இயேசு கிறிஸ்துவே, செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாடுகளை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு நீ ஒருவரே உயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை யாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. நாங்கள் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்தவும் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்று நிலையான மகிழ்ச்சி அடைந்திட அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 2 முதல் 5 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன்.
இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 7 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயிர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவிற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாகி இருக்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறைவார்த்தைகள் 1 முதல் 6. இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன் தானே? யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல்நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புட்டார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு வழிபாட்டு இறைவாக்குகள் பலருக்கு ஆறுதல் செய்தியாகவும் நம்பிக்கை செய்தியாகவும் சிலருக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியாகவும் அது தரப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட கடவுள் என்பதை எசேக்கியேலோடு அவர் உரையாடுகிற பொழுதை வெளிப்படுத்துகிறார். எசேக்கியேல், எனக்கு எதிராக இஸ்ராயேல் மக்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள், கலகம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய கடின இதயம் வெளிப்படுகிறது, வன் கண் கொண்டு அவர்கள் பழி தீர்க்கிற குணம் கொண்டு இருக்கிறார்கள், என் குரலுக்கு செவி கொடுக்க மறுக்கிறார்கள். இருந்தாலும் அந்த மக்களை அப்படி நாம் விட்டுவிட முடியாது. இறைவாக்கினராக உன்னை நான் அனுப்புகிறேன், நீ சென்று என்னுடைய வார்த்தைகளை சொல் என்று எசேக்கியேலுக்கு கடவுள் கட்டளையிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்கு இதுதான் கடவுளுடைய பரந்த அன்பு, ஆழமான அன்பு, உண்மையான இரக்கப் பெருக்கு. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. பாருங்களே, தன் மக்கள் கடவுளுக்கு எதிராக கூட பேசினாலும், ஏன் கலகம் செய்தாலும் கூட, அவர்கள் இதயம் எவ்வளவோ இறைவாக்குகளை கேட்டும் கூட கடின இதயமாக மாறிக்கொண்டு இருக்கிறதை உணர்ந்த கடவுள் தண்டித்திருக்கலாம். அந்த கடவுள் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் இந்த மக்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக எசேக்கியேல் இறைவாக்கினர், செல், என் மக்கள் மனம் மாற வேண்டும், அந்த மக்களிடம் என் இரக்கப்பெருக்கு செல்ல வேண்டும், என்னுடைய பரிசுத்த அன்பால் அந்த மக்கள் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கடவுள் உண்மையாக இருக்கிறார் என்றால் அது நாம் விசுவசிக்கக்கூடிய உன்னதமான கடவுளாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆமென். ஆமென். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்கிறார். அங்கே அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவரே சொல்லுகிறார், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் இறைவாக்கினர் மதிப்பு பெற மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியில் அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட, அந்த மக்கள் அவநம்பிக்கையில் இருந்தாலும் கூட, அவர் என்ன செய்கிறார் என்றால், நோயாளிகள் மட்டிலே தன் இரக்கத்தையும் பேரன்பையும் வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இதுதான் கடவுளுடைய இரக்கப் பெருக்கு, அவருடைய பேரன்பு. தன் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட பல நோயாளிகள் இருப்பதை பார்க்கிறார். பல நிலையிலே வேதனையோடு இருக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு சுகம் கொடுத்து விட்டு அந்த ஊரை விட்டு வருகிறார். இந்த உன்னத கடவுளின் அன்பை என் மக்களாகி நீங்கள், இந்த இறைவாக்கை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், எப்பொழுது கேட்டு இந்த ஆண்டவருடைய அன்பிலே வளரப் போகிறீர்கள்? இன்றைக்கு யோசித்து பாருங்கள். இந்த ஆண்டவர் எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னையே ஒப்புக் கொடுத்தார். இந்த ஆண்டவரை நம்பினீர்கள் என்றால்
இன்றைக்கு எவ்வளவு பாரங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் கூட, எவ்வளவு நோய்களுக்கு ஆட்பட்டு நீங்கள் இருந்தாலும் கூட, இந்த ஆண்டவர் உங்களுக்கு மீட்பு கொடுக்க வல்லவர். திருத்துதர் பணி 16:31 நாம் வாசித்தோம் என்றால், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். நல்ல இறைவார்த்தை பகுதி. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் ஆழமான நம்பிக்கை கொண்டீர்கள் என்றால், நம்பிக்கை கொள்ளுகிற நபருக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கு மீட்பு என்று சொல்லுகிறார். அதுதான் உண்மை. இந்த ஆண்டவரிடம் மீட்பு உண்டு. நீங்கள் அவரை நம்ப அழைக்கப்படுகிறீர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 36 மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வு, they will have eternal life. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். பாருங்களே, யார் இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்கள் வாழ்க்கையை இழந்து கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி இழந்து கொண்டிருப்பார்கள், சமாதானத்தை இழந்து கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் இந்த ஆண்டவருடைய இரக்கப்பெருக்கிற்கு நாம் கடந்து வர வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 5:24 சொல்லுகிறார், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர், அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். அன்புக்குரியவர்களை, நாம் எவ்வளவோ பலவீனங்களோடு இருக்கிறோம், எவ்வளவோ பாவ காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆண்டவர் பார்க்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை என்று நாம் நினைக்கிறோம். அது உண்மை அல்ல. இந்த ஆண்டவருடைய கண் விசாலமான கண். இந்த ஆண்டவர் எல்லாரையும் உற்று நோக்குகிற கடவுள். அப்படியே உங்கள் குற்றங்களை அவர் பார்த்து அவர் வைத்திருந்தாலும் கூட தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாமல் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையான எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பியாக வேண்டும். Praise the Lord. Praise the Lord. நீங்கள் இந்த ஆண்டவரை நம்பினீர்கள் என்றால் தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை உண்டு. எனவே நம்பிக்கையை குறைவோடு இல்லாமலும் இந்த ஆண்டவருடைய நம்பிக்கையில பலனோடு இருப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள இந்த ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். அன்புக்குரியவர்களை, இந்த ஆண்டவரிடம் நம்பி ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த என் நம்பிக்கை நிமித்தம் உனக்கு நான் பல ஆசீர்வாதங்களை தருவதாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த ஆண்டவர் 2வது வாசகம் வாயிலாக நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஆண்டவர் பவுலடியார் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார், வலுவற்று இருக்கிற சூழ்நிலையிலே, இகழ்ச்சியான சூழ்நிலையிலே, போராட்டம் நிறைந்த சூழ்நிலையிலே, உதறி தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே, கைவிடப்பட்டு நிற்கிற சூழ்நிலையிலே நீ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இந்த ஆண்டவருக்காக நீ காத்திருந்தாய் என்றால் அவர்தம் அருள் உன்னை தாங்கும் என்று சொல்லுகிறார். Praise the Lord. Praise the Lord. இதை பவுலடியார் தன் வாழ்க்கையில் அனுபவித்ததை சொல்லுகிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:10 என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். பாருங்களே, அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்து அந்த போராட்டத்திலும் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய இகழ்ச்சி போராட்டம் நேரத்தில் கூட மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். ஏனென்றால் இந்த ஆண்டவர் அவரை நம்பின பிள்ளைகளுக்கு தன் அருளினால் அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறார், அவர்களை அமைதியில் வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பவுலடியார் பகிர்ந்து கொள்கிறார். என் அன்புக்கு நானும் அந்த மனநிலையோடு நம்முடைய வலுவற்ற நிலையிலே ஆண்டவரை நம்பி இருப்போம். Praise the Lord. Praise the Lord. இகழ்ச்சியிலே ஆண்டவரை நம்பி இருப்போம். ஆமென். ஆமென். போராட்டத்திலும் இடரிலும் இயேசுவை நம்பி இருப்போம். ஆமென். ஆமென். அப்பொழுது கடவுளின் அருள் உங்களை தாங்கும், கடவுளின் அருள் உங்களை தப்புவிக்கும், கடவுளின் அருள் உங்களை வாழ வைக்கும். இந்த உண்மையான அன்பை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, எபேசியர் 1:7 இந்த ஆண்டவர் எதற்காக வந்தார், ஏன் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்றால்
நம்முடைய மீட்புக்காக சிந்தப்பட்டது. ஆமென். ஆமென். இரண்டாவதாக நாம் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்பதற்காக சிந்தப்பட்டது. ஆமென். ஆமென். அதன் மூலமாக கடவுளின் அருளை பெறுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. எனவே இந்த அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆண்டவரை நம்ப வேண்டும், இந்த ஆண்டவரை பற்றிக் கொள்ள வேண்டும், அருளான காரியங்களில் ஈடுபட வேண்டும், கிறிஸ்துவுக்குடைய இறைவாக்குனர்களை நாம் தாங்க வேண்டும், கிறிஸ்துவின் இறைவாக்குகளுக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும், அந்த இறைவாக்குகளை வாழ முற்பட வேண்டும். அந்த வாழ்க்கையை நாம் வாழுகிற பொழுது கடவுளின் அருள் நம்மை தாங்கும், கடவுளின் அருள் நம்மை தப்புவிக்கும். எனவே இந்த உன்னதமான நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள அவரை நம்புவோம். ஆமென். ஆமென். அவருடைய அருளிலே நிலைத்திருக்க அவரை நம்புவோம். ஆமென். ஆமென். அவருடைய வல்லமையை பெறுவதற்காக அவரை நம்புவோம். ஆமென். ஆமென். எல்லாவற்றிற்கு மேலாக வலுவின்மையில், பிரச்சனை, போராட்டம், பலவீனத்திலே இந்த ஆண்டவரை நோக்கி வருவோம். ஆமென். ஆமென். அப்பொழுது இந்த ஆண்டவரே நம்மை ஆசீர்வதிப்பார், அவருடைய அருளால் நம்மை தாங்குவார் என்ற விசுவாசத்தோடு இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு உலகம் முடியும் காலத்திலே காடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். மத்தேயு நற்செய்தி 11:28 பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற ஆண்டவரிடம் நம் மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். இருக்கின்றவராக இருக்கின்றவரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவருக்கும் எங்களால் இயன்ற உதவி புரிந்து அவர்களின் இறையாட்சி பணிக்கு நாங்கள் துணை நிற்கவும் அவர்கள் உடல் உள்ள ஆன்ம நலனுடன் பணிபுரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, உலக மக்கள் அனைவரும் உமது பரிவிரக்கத்தை அனுபவித்து ஆவியிலும் உண்மையிலும் உம்மை தொழுது உலகின் மாய கவர்ச்சிகளுக்கு இடமளிக்காமல் ஆவியின் வரங்களால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆவிக்குரிய வாழ்வு வாழ வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் உறைவிடமே எம் இறைவா,
உலகில் உரிமைகளை இழந்து அகதிகளாகவும் உறவுகளால் கைவிடப்பட்டு அனாதை இல்லங்களில் அனாதைகளாகவும் வீதியோரங்களிலும் வாழும் திக்கற்றோருக்கு நீரே ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருந்து அவர்களின் வலுவற்ற நிலையில் உமது வல்லமையினால் அவர்களின் வாழ்வு வளம் பெற ஆசீர் அளித்திடுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். பரலோக தந்தையே, உம் திருமணம் வைத்திருக்கிற விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு நீதாமை என் பிள்ளைகளுக்கு நிலை வாழ்வை வழங்க வேண்டுமாய் அனைத்து விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்தவாறு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மறுப்பெருக்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ளும் வாழ்வழிக்கும் அனைத்து மறுப்பெருக்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டும் இலத்திலையும் காட்சி கொடி பூர்ணமாக விளைந்தது. எங்கள் வீட்பழிக்கு பாதமாக மாறுபவான் இறைவன் என்றென்றும் வாழ்க்கை பெறுவாராக. அன்புமிக்கோரை என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல நித்திய இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்கள் இனத்தார், அவருக்கு சொந்தமான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க திருவிழமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: கடவுளாம் மன்னகமும் உமது
மாட்சியால் உன்னதங்களிலே ஹோசானா. பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீ வருமல ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தரும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலை ஆகியவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நிறைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பும் திருத்துதர்கள் புனிதர்கள் மறை சாட்சிகளோடு நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றத்தில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை உட்படுத்தாதே, தீமையிலிருந்து. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். ரத்தம் எங்களை நீதி திருப்புக்கும் தன்னைக்குள்ளாக்காமல் முது பேரன்பால் பரிவிறக்கத்தினால் எங்களுடன் உள்ள மான்மாவை காத்து மறுமருந்த அருள் புரியும். என் ஆண்டவரை, என் தேவனை நான் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதே. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக் கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.